வணக்கம். முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உட்பட திமுக கூட்டணி கட்சிகள் தோற்றிருக்கின்றன என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடில்லை. அவர்கள் பல்வேறு சூழ்ச்சிகளின் மூலமாக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆதாரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு நபர் நமக்கு அலைபேசியில் அழைப்பு விடுத்து எங்கள் ஊரில் எவ்வளோ வாக்குகள் இருந்தது, அது எப்படி ரிசல்ட்டில் மாறுச்சுது அப்படிங்கிற விஷயங்களை பற்றியெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். அதை நம்ம பதிவாக போட்டிருந்தோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு 11 வருடமாக தேர்தல் காலங்களில் ப்ரொசீடிங் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய ஒரு நபர் நமக்கு அலைபேசியில் அழைப்பு விடுத்தார். அவர் பணியாற்றிய பகுதியில் அவருக்கு இருந்த சந்தேகத்தை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். நல்லா கேட்டுங்க, 11 வருஷமாக தேர்தல் காலங்களில் ப்ரொசீடிங் ஆஃபீஸராக வேலை செய்த ஒரு நபர் சொன்னது என்கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, வாக்குப்பதிவு நடப்பதற்கு முந்தைய தினம் நாங்கள் எல்லாம் போயிட்டு வாக்கு எந்திரம் சரியாக வேலை செய்கிறதா, இரவு நேரத்தில் ஆன் ஆகுதா அப்படிங்கிற சோதனைகளில் நாங்கள் ஈடுபடுவது உண்டு. ஆனால் இந்த முறை மட்டும் வாக்கு எந்திரங்களை யாரும் தொட வேண்டாம், ஆன் செய்ய வேண்டாம் என்கிற உத்தரவு ஜோனல் தளத்திலிருந்து தங்களுக்கு வந்தது. இப்போ நாங்கள் கேட்டோம், ஏன் அது பண்ணக்கூடாது அப்படின்னா, இல்லை அது கலெக்டருடைய உத்தரவு. யாராவது நீங்கள் இரவில் அதை சோதனை பண்ணிங்க அப்படின்னா உடனடியாக அது கலெக்டருக்கு தெரிய வரும், அதனால் யாரும் அதை பண்ணாதீங்க அப்படின்னு அவருக்கு சொன்னதாக ஒரு தகவல். அவருக்கு ஏன் இது அவர் சொல்கிறார் அப்படின்னா, நான் 11 வருஷமாக பல தேர்தல்களை பார்த்துருக்கிறேன். எல்லா தேர்தல்களுமே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. ஆனால் இந்த முறை வழக்கத்திற்கு மாறாக வாக்குப்பதிவு நடப்பதற்கு முந்தைய தினத்தில் நாம் எல்லாரும் வாக்குப்பதிவு எந்திரங்களை சோதனை செய்வது வழக்கம், ஆன் செய்து பார்ப்பது வழக்கம். இந்த முறை அதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இப்போ வரையிலும் ஏன் அதை செய்தார்கள் என்பது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், அப்போ அடுத்த நாள் நீங்கள் எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய முகவர்கள் உட்பட எல்லாரும் பரிசோதனை பண்ணிட்டு தானே அதுக்கப்புறம் வாக்காளர்களை வாக்கு செலுத்த விடுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஆமாம், அது அப்படித்தான் நடந்தது. ஆனால் எல்லா முறையுமே இரவு நேரத்தில் நாங்கள் சோதனை செய்வது என்பது வழக்கம். இந்த முறை அது இல்லாமல் இருக்குது. அப்போது ஒரு பெரிய அளவிலான ஒரு திட்டம் இவிஎம்முக்குள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா என்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. ஒரு முறை பயன்படுத்தி பார்க்கலாம், 2 முறைக்கு மேலே போனால் உள்ள செட் பண்ணி வச்சிருக்கிற ப்ரோக்ராமில் ஏதாவது சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், அதனால் கூட இருக்கலாம் அப்படின்னு அந்த ப்ரொசீடிங் ஆஃபீஸராக வேலை செய்த 11 வருடமாக அனுபவம் உள்ள ஒரு நபர் நம்மிடம் ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கிறார். இது கேட்டுட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு நிச்சயமாக தூக்கி வாரி போடும் நினைக்கிறேன். 1. 2வது சம்பவத்தை சொல்கிறேன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி, இங்கே சுயேட்சை வேட்பாளராக எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் போட்டியிட்டார். சரியா? அவர்கிட்ட நேற்றைய தினம் இது தொடர்பாக நான் பேசும்போது அவர் சொன்ன ஒரு தகவல் அப்படிங்கிறது இன்னும் அதிர்ச்சிகரமானதாக இருந்தது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களுடைய தொகுதியில் அமமுகவினுடைய வேட்பாளர், காங்கிரஸினுடைய வேட்பாளர் 2 பேருக்கு இடையில தான் போட்டி. அமமுக வேட்பாளர் ஓரளவுக்கு முன்னேறி வெற்றி வாய்ப்பை பெறுவார் அப்படின்னு எங்கள் ஊரில், எங்கள் அந்த சட்டமன்ற தொகுதியில் எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா தினகரனுக்காக அப்படிங்கிறதில்ல, அந்த அமமுகவினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்த நபர் அந்த ஊரில் நல்ல மனிதர், அதனால் அவருக்கு வாக்களிக்கலாம் என்பதாக பெரும்பாலான மக்கள் முடிவெடுத்திருந்தார்கள் அப்படிங்கிறதான். அப்போ நான் கேட்டேன், அங்கே தாவேக்காவும் நின்றுது இல்லையா, தாவேக்காவுக்கு எப்படி இருந்தது, ஆதரவு எப்படி இருந்தது? இல்லை அவர் அந்த பிக்சர்லே கிடையாது, அவர் பிரச்சாரத்துக்கு கூட எங்கேயுமே போனதாக நான் பார்க்கல. இவ்வளோத்துக்கும் நீங்கள் வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய நாள்லேருந்து அதுக்கப்புறம் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நாள் வரையிலும் நான் டெய்லி வாக்குச்சாவடிக்கெல்லாம் போயிட்டு வந்தாள். அவர் அதில் ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டினதாக இல்லை, அவர் வருவார் போவார் அப்படிங்கிறதால பிரச்சாரத்துக்கெல்லாம் அவர் போகலை அப்படின்னு அவர் முன்வைக்கிறார். அப்போ நான் கேட்டேன், அந்த நாங்குநேரி தொகுதியில் இப்போ தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த வேட்பாளர் தானே வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னார். அதற்கு அவர் சொன்னார், ஆமாங்க, எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நாளில் கூட இந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த வேட்பாளர் அங்கே வரவே இல்லையா. நீங்கள் அந்த வாக்குச்சாவடியில் இருந்தவர்கள் இதை பரிசோதித்து பார்க்கலாம். அதாவது தனக்கு தெரியும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக போட்டியிட்ட நபருக்கு தெரியும் நான் வெற்றி பெறப் போவதில்லை என்று. அதனால தான் அவர் போலிங் பூத்துக்கே வரல. சரியா? அப்படின்னு இவர் சொல்கிறார், என்கிட்ட சொல்கிறார். சொல்லிட்டு இவர் அடுத்தது சொல்கிறாரு, நாங்கள் போய் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது பார்க்குறோம்,
மளன்னு 2000, 5000, 6000, 7000, 10,000ன்னு தாவேக்காவுக்கு வாக்குகள் வந்துக்கிட்டே இருக்கு. அங்கே உள்ளே இருந்து யாராலையுமே நம்ப முடியல. ஒரு பிரச்சாரத்திற்கு போகாமல் வாக்கு எண்ணிக்கை நடக்கக்கூடிய நாளில் தோற்று போயிடுவோங்கன்னு நினச்சி வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு நபர் இறுதியில் வெற்றி பெறுகிறார் என்கிற அறிவிப்பு வந்ததுமே எங்களுக்கு தூக்கி வாரி போட்டது அப்படின்னு ஒரு செய்தியை அவர் சொல்கிறார். சரி, மூணாவதாக ஒரு செய்தியை சொல்கிறேன். இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 மாவட்டங்களில் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு இடத்துல கூட வெற்றி அடையவில்லை. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துங்க, ஒரு தொகுதியில் கூட தாவேக்கா வெற்றி பெறவில்லை. இப்போ இந்த இடத்துல நீங்கள் நுட்பமான ஒரு விஷயம் பார்க்கணும். அதாவது இங்கே ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு விரல் புரட்சி, இளைஞர்கள் சாறை சாறையாக பெரிய மாற்றம் நடக்க போகுதுன்னு இங்கே இருக்கக்கூடிய அடிமை ஊடகங்கள் பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ அப்படிப்பட்ட அதிகமான வாக்குப்பதிவுகள் நடந்த இடங்களில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றதாக சொல்லக்கூடிய அதே நேரத்தில் இந்த கன்னியாகுமரி உட்பட்ட மாநிலங்களில் வெற்றி பெறலை. ஏன் வெற்றி பெறலை? இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இங்கே எல்லாம் அதிகமான வாக்குப்பதிவுகள் நடக்கலை, அதனால் தாவேக்கா வெற்றி பெறலை. இப்போ நம்ம ஏதாவது கேள்வி கேட்டுறோம், ஏன் இந்த 8 மாவட்டங்களில் தமிழக வெற்றிக் கழகம் வின் பண்ணலை, ஏன் புதுச்சேரியில் வின் பண்ணலைன்னா இதுக்கு ஒரு காரணம் சொல்லுவானுங்க இல்லையா. இப்போ இந்த 8 மாவட்டங்களில் ஏன் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறலை அப்படின்னு கேட்டால், அங்கே இளைஞர்கள் பெரிய அளவில் வாக்களிக்கலை. இளைஞர்கள் எந்த இடங்கள் அதுமாதிரி அதிகமான வாக்குப்பதிவுகள் எங்கெல்லாம் நிகழ்ந்திருக்கிறதோ அங்கெல்லாம் விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். இங்கே குறைவான வாக்குப்பதிவும் அதனால. அப்போது இது என்ன நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய திட்டம் சூழ்ச்சி இருக்கிறதா என்கிற சந்தேகம் நமக்கு வலுவாக எழுகிறதா இல்லையா, இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று, சமூக ஊடகங்களில் இன்னொரு செய்தி ஒன்று போயிட்டுருக்கு. காமநாயக்கன் பட்டியில் தான் அளித்த வாக்கு அங்கே பதிவாகவில்லை, எங்கள் வீட்டில் ஒரே பூத்தில் ஒரே கட்சிக்கு 3 வாக்குகள் பதிவு செய்தோம், ஆனால் அந்த கட்சிக்கு அந்த பூத்தில் 0 என்று காட்டியிருப்பதாக ஒரு செய்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், வேகமான ஒரு SIR கணக்கெடுப்பு, திடீரென்று அதிகாரிகள் மாற்றம், அதே மாதிரி பல்வேறு விஷயம். நான் சொல்கிறது 1-2 விஷயங்கள் சொல்கிறேன், இதுக்கு பின்னாடி இன்னும் ஏராளமான காரணங்கள் இருக்குது. ஒரு மிகப்பெரிய திட்டம் இதற்கு பின்னால் இருந்திருக்கிறது என்பதை யாரும் மறக்க முடியாது. நான் என்னங்க, இப்போ எம்ஜிஆருடைய கூட்டமெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். நான் சின்ன வயதப்போ நான் பார்த்துருக்குறேன். எம்ஜிஆருடைய படம் பார்க்குறதுக்கு, டிக்கெட் எடுக்கிறதுக்கு க்யூவில் நின்று செத்து போனவன் பல பேர் இருக்கான். அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய கவர்ச்சிகரமான ஒரு மனிதர், அரசியலில் அந்த அளவிற்கு மக்கள் செல்வாக்கை பெற்ற ஒரு மனிதர். அந்த மனிதர் முதல் தேர்தலில் வாங்க முடியாத வாக்கு சதவீதம் இன்றைக்கு ஒரு கட்சி வாங்கியிருக்கிறது என்றால், அதுவும் தனித்து நின்று வாங்கியிருக்கிறது என்றால், அதுவும் பெரும்பாலான இடங்களுக்கு பிரச்சாரத்திற்கு செல்லாமலே வாங்கியிருக்கிறது என்றால், மிகப்பெரிய அளவில் மக்கள் குற்றச்சாட்டுகளுக்குள்ளான ஒரு கட்சி வாங்கியிருக்கிறது என்றால், அதை நாம் அவ்வளவு சீக்கிரமாக நம்புவது என்பது எப்படி சாத்தியம்? இது ஒவ்வொரு தமிழர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்போது இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன், முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர், இன்றைக்கி சமூக ஊடகங்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது அந்த ஆள் எந்த மாதிரி ஆள். ஒரு கந்து வெட்டிக்காரன். அவருடைய உடல் மொழியை பார்த்தாலே சாதாரண மக்களுக்கு கோபம் வரும். ஒரு மாதிரி தெனாவட்டா, மற்றவங்களை மதிக்காமல் எல்லாம் பேசுகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா. அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஆள் அந்த ஆள்கிட்ட முதல்வர் மு.க. ஸ்டாலின் தோற்று போகிறார் அப்படிங்கிறத யாரால் ஏற்றுக்க முடியும்? அது சரியாக நடந்திருக்கு அப்படிங்கிறத யாரால் நம்ப முடியும் இல்லையா? கஷ்டம்தான். நிச்சயமாக இவை எல்லாமே நுட்பமாக அது விசாரிக்கப்பட வேண்டும். இவையெல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அறிவார்ந்த மக்கள் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்தாகணும், இதை தெரிஞ்சாகணும். ஏன்னா இதை சாதாரணமாக நம்ம கடந்து போனோம் அப்படின்னா இது பல தேர்தல்கள். ஏன்னா ஒரு மாநிலத்தில் இப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் வெற்றி பெற்றது என்றால் தொடர்ந்து அதை நடைமுறைப்படுத்தி கொண்டே திரும்ப அவர்கள் வெற்றியோடு வந்து கொண்டே இருப்பார்கள், அதிகாரத்தில் தொடர்ந்து இருப்பார்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.
மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.